கரூர் மாவட்டம் கடவூர் வட்டம் வரவனை கிராமத்திற்குட்பட்ட பாப்பனாம்பட்டியில் உள்ள பாப்பான் குளத்தில் குளம் தூர்வாரும் திருவிழா. வரவனை கிராமத்திற்குட்பட்ட 21 குளங்களையும் தூர்வார முடிவெடுத்து எய்ட் இந்தியா மற்றும் கைஃபா அமைப்பின் உதவியுடன் பசுமைக்குடி தூர்வாரி வருகிறது. இதுவரை பாப்பனம்பட்டி அருகில் மத்திய மடைக்குளம், கோட்டப்புலிப்பட்டி, மணியாரன் மடைக்குளம், தலையாரியூர் தலையாரி குளம், சுண்டிக்குழிப்பட்டி குளம், பாப்பனம்பட்டி வெள்ளாட்டுக்காரன் குளம் ஆகிய குளங்கள் தூர்வாரும் பணி முடிவடைந்தது. 6வது குளமாக பாப்பன் குளம் எனும் குளம் தூர்வாரும் பணி ஆரம்பித்தது. குளம் தூர்வாருவதால் கிடைக்கும் நன்மைகள் மற்றும் குளம் எப்படி பராமரிப்பது, விவசாயத்தை மீட்டெடுப்பது என்று பொதுமக்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. மட்டன் பிரியாணியுடன் நடந்த அசைவ விருந்தில் கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வரவனை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் JCB டிரைவர் ஆதி மூலம் ஆகியோருக்கு ஊர் பொதுமக்கள் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. இத்திருவிழாவை முன்னின்று நடத்திய பாப்பனம்பட்டி திரு பழனிவேல், முன்னாள் கவுன்சிலர் திரு நரசிங்கமூர்த்தி, திரு ஐயம்பெருமாள் ஆகியோர் மற்றும் ஊர் பொதுமக்களுக்கு நன்றி. இப்படிக்கு நரேந்திர கந்தசாமி, பசுமைக்குடி தன்னார்வ இயக்கம். வரவனை கிராமத்தை சுற்றியுள்ள மொத்தம் நம்ம கிராமத்தில் அமைந்துள்ள 21 குளங்களை தூர்வாரும் நல்ல எண்ணத்தோடு நமது வரவனை ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் தலைவருடைய புதல்வர் நரேந்திர கந்தசாமி மற்றும் நமது ஊர் பொதுமக்கள் அனைவரும் இணைந்து தூர்வாரக்கூடிய நீரின்றி அமையாத உலகு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க மக்களின் அடிப்படை தேவையான நீர் ஆதாரத்தை பெருக்கும் பெரும் முயற்சியில் ஈடுபட்டு முதலாவதாக பாப்பனம்பட்டியில் உள்ள மத்திய மடைக்குளம், 2வதாக கோட்டப்புலிப்பட்டி மணியாரன்மடை குளம், 3வதாக கீழத்தலையாரி தலையாரி குளம், 4வது சுண்டுகுளிப்பட்டி வேளன் குளம், 5வது பாப்பனம்பட்டி வெள்ளாட்டுக்காரன் குளம், தற்பொழுது 6வது பாப்பனம்பட்டி பாப்பான் குளம். இந்த 6 குளங்கள் தற்போது தூர்வாரப்படும். 5 குளம் தூர்வாரி முடித்து 6வது குளம் தூர்வாரும்படி தற்போது நடந்து கொண்டு உள்ளது. இந்த பாப்பனம்பட்டி பாப்பான்குளம் தூர்வாரும் நிகழ்வில் இன்று பொதுமக்கள் அனைவரின் விருப்பத்திற்கு இணங்க நமது சிறு ஒரு விழா பொதுமக்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து ராம்பர் இங்கேடு ஏன் அங்கிட்டு அனைவரையும் ஒரு சிறிய விழா ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அனைவரும் மற்றும் நமது மாமா நரசிங்கர் ஐயம்பெருமாள் அண்ணா அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஊர் பெரியதான இருவரும் இந்த விழாவை ஏற்பாடு செய்து நடத்த வேண்டும் என்று அவர்களுடைய எண்ணத்திற்கு விழா ஏற்பாடு செய்து அந்த எண்ணத்தை தலைவரிடமும் நரேந்திரனும் பேசும்போது செய்து விடலாம் என்று இந்த குளம் தூர்வாரும் பணியில் எய்ட் இந்தியா மற்றும் கைஃபா இந்த இரு நிறுவனங்களும் இணைந்து நரேந்திரனோடு சேர்ந்து இந்த குளம் தூர்வாரும் பணி நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் அடுத்த முயற்சியாக 49 ஏக்கர் உள்ள வரவணை பகுதியில் 124 ஏக்கர் பரப்பளவு கொண்ட கருணாகுளமும் அடுத்த நிலையை தூர்வார உள்ளோம். அதற்கு இறைவன் அருளாசியும் பொதுமக்களின் பேராதரவும் மிக முக்கியமாக தேவை. இந்த நிகழ்வின் போது 2-3 தடவை மாமா நரசிங்க மாமா மற்றும் ஐயம்பெருமாள் அண்ணார் அவர்களோடு ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நான் அனைவரும் சேர்ந்து நரேந்திரனோடு 2-3 தடவைகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து அவருடைய பேராதரவோடு வாய்மொழி உத்தரவிற்கிணங்க பேராதரவு கொடுத்து இந்த தூர்வாரும் பணிக்கு மிகவும் ஆக்கமும் ஊக்கமும் நமது மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு முறையும் நமக்கு அளித்துக் கொண்டு ஒவ்வொரு தடவையும் என்ன நிகழ்வு நடந்து கொண்டுள்ளது என்று இந்த துறை அதிகாரிகளை கேட்டுக்கொண்டு அதை தெரிந்து கொண்டு நமக்கு தொடர் முயற்சிக்கு பேர் உதவியாக இருந்து வருகிறார். இதை நமது இந்த குளம் தூர்வாரிய பிறகு இந்த குளத்தை பாதுகாக்க வேண்டியது நமது பொதுமக்களின் முக்கிய கடமை. இதிலே எந்த விதமான குப்பைகளை கொட்டக்கூடாது, எந்த விதமான அசுத்தம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். இது இருந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷத்துக்கு நீர் வளம் நல்லா இருக்குன்னா நம்ம மக்களோட வாழ்வாதாரம் நல்லா இருக்கும், விவசாயம் செழிக்கும், மக்களோட குடிநீர் தேவை நல்லா இருக்கும், மழை பொழியும். அதை அடுத்து விவசாயம் சார்ந்த ஆடு மாடு வளர்ச்சி தொழில் மற்ற அனைத்து தொழில்களும் பெருகும். அதை வைத்து நமது வெளியூருக்கு வேலை செல்லக்கூடாத நிலை நமது ஊரிலேயே நாம் பிறருக்கு வேலை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். இதையெல்லாம் அடிப்படையாக கொண்டுதான் இந்த குளம் தூர்வாரும் பெரும் முயற்சியை எடுத்து தற்போது செய்து கொண்டுள்ளோம். அதற்கு பேர் உதவியாக இருந்து வரும் நமது தலைவர் மற்றும் நரேந்திரன் அவர்களுக்கும் கைஃபா நிறுவனத்திற்கும் கைஃபா நிறுவன
பணியாளர் திருமிகு ஆதிமூலம் அவர்களுக்கு நமது மனமார்ந்த நன்றியை பாப்பனம்பட்டி பொதுமக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம்.